இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பாலாஜா ஸ்ரீ சாய் மொபைல், குறைந்த விலைக்கும் சிறந்த சலுகைக்கும். தம்பி உன் பேர் என்னப்பா? பாலாஜி. பாலாஜி எந்த ஊருப்பா? ஜெயராம்பேட்டை. ஜெயராம்பேட்டில இருந்து பாலாஜி வந்திருக்காப்ல. இப்ப கேட்க போற கேள்விக்கு எப்படி புட்டு 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 வைப்பையா வைக்க மாட்டியாப்பா? பார்க்கலாம். பார்க்கலாம். என்னப்பா படிக்கிற? +2 படிக்கிறியா? +2 முடிச்சு என்ன பண்ணலாம் ஐடியா? முடிச்ச அப்புறமா யோசிப்போம். அதுக்கு முன்னாடி இப்பயே கேள்வி கேட்டா +2 முடிக்கிறதா இல்லையானா நான் யோசனை பண்ணி உட்காந்துக்கிறேன். அப்புறம் என்ன, நீ நல்லபடியா முடிப்பா பாலாஜி, கவலைப்படாத. நீ முடிச்சுட்டு நீ இன்னும் நல்லா மேலே பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சு பெரிய பெரிய ஆளுகா உடலாம் நீ போக வேண்டியதாக வரும். கவலைப்படாத தம்பி. இப்போ இருக்கிறதுல நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாரு? நல்லது பண்றவங்க எல்லாம் நல்லவங்க, கெட்டது பண்றவங்க எல்லாம் கெட்டவங்க. சத்தியா கேட்குற கேள்வியிலே பதில் இருக்குது. என்னது, நல்லது பண்ணுறவங்களாம் நல்லவங்க, கெட்டது பண்ணுறவங்களாம் கெட்டவங்க. அது நல்லது பண்ணுறது அது எப்படிப்பா நல்லது பண்ணுறது? நல்லவங்க பண்றது நம்மளுக்கு தெரியாது, பண்றது தான் நல்லது. நல்லது பண்ணுறது அவங்களுக்கும் தெரியாது, நம்மளுக்கும் தெரியாது. அது பண்ணுறது தான் நல்லது. கெட்டது பண்ணால் எல்லாருக்கும் தெரியும், அவங்களுக்கு கெட்டது நடக்கும், அதுதான் கெட்டது. பாலாஜி எப்படி எல்லாமே இந்த நேரத்தில் எப்படி தத்துவமாக பொழிகிறாப்ல. இந்த மரம் நடுன்னு சொல்கிறாங்களே, இந்த மரத்தை எப்படிப்பா நடுறது? பள்ளம் தோண்டிட்டு விதையை போட்டால் மரம் வரும். பள்ளம் நோண்டிட்டு விதையை போட்டால் மரம் வளரும். அதுதான் மரம் நடுனா பெரிய மரத்தை பிடிக்க எதுவுமே நடுறதில்லை. பாலாஜி எவ்வளோ கருத்தாக பேசிகிட்டு இருக்காப்ல, என்ன நினச்சிட்டீங்க? அப்படிதானப்பா? இந்த ஓசோன் படத்தில் ஓட்டம் வந்துச்சுனாலப்பா, அந்த ஓட்டையை யாருப்பா போட்டது இது வரைக்கும்? ஓட்டை இல்லை, அந்த லேயர் லைட்டாக தேயுது, அவ்வளோதான். ஓட்டை இல்லையா, அது லேயர் லைட்டாக தேஞ்சு போயிருது. ஏதாவது எங்க உரசி தேஞ்சு போச்சா எப்படிப்பா? அது அந்த புகைங்கெல்லாம் போயிட்டு வெளியே போகிறதுனால அதனால, அதாவது இங்கேருந்து எரிய வச்ச புகெல்லாம் மேலே போனதுனால அந்த ஓசோன் படம் தேஞ்சு போச்சு. அப்படிதானே? நான் என்ன நினச்சேன், உலகம் கரகரன்னு சுற்றுது இல்லை, கருகருன்னு சுற்றுறப்போ மேலே இருக்கிற படம்லாம் தான் தேஞ்சு போச்சாங்கன்னு நினச்சேன் நான். அப்படிலாம் இல்லையா? அப்படிலாம் இல்லை, இதுதான் அதுக்கு காரணம். அப்படி என்ன போதுமா, கிளம்புறியா? கடைசி ஒரு கேள்வி கேட்டுருண்ணே. ஸ்கூலுக்கு டைம் ஆகுதா? இவ்வளோ நேரம் உட்கார வச்சு பேசுகிறேன். ஸ்கூலில் போனால் அடிப்பாங்கல்ல மிஸ்ஸு. கடைசியாக விட்ட ஒரே ஒரு கேள்விப்பா. அதான் இந்த கேள்வி நீ சரியான பதில் சொல்லிட்டேன். பாலாஜி சாமி பதில் சொல்லுவாங்க. அழகிய ஹெட்ஃபோன் வந்து உனக்கு கிஃப்டாக காத்துருது. என்ன கேள்வின்னா, இருக்கிற உலக நாடுகளில் முதல்ல விவசாயம் செஞ்ச நாடு எது? நியூசிலாந்து. கண்டிப்பாக அதுதானே, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லையா? எது நியூசிலாந்து தான் உனக்கு எப்படிப்பா தெரியும்? அதுதான். அப்படியா? கண்டிப்பான்ற இல்லைன்றியா? ஏன்பா நியூசிலாந்துன்றாரு, இதுனா கரெக்டான பதிலாக இல்லையாப்பா? டீலாக கேட்டு சொல்லுங்கப்பா. நியூசிலாந்து தான். நியூசிலாந்து தான். ஆமாவா? ஒத்துக்கிறீங்களா இல்லைன்றீங்களா? ஏதாவது ஒன்று சொல்லுங்கப்பா. இந்த நிகழ்ச்சியை முழுக்க வழங்குறது யார் அப்படின்னு பார்த்தா வாலாஜி சாமி பஸ். வாலாஜி சாமி பஸ்ஸில் வந்து எண்ணற்ற மாடலில் மொபைல் எக்கச்சக்கமாக இருக்குது. எந்த மொபைல் வாங்கினாலும் உங்களுக்கு கிஃப்ட் நிச்சயமாக இருக்குதுங்க. உடனே கிளம்பி வந்தீங்கன்னா மொபைல் வாங்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா உடனே வரக்கூடிய இடம் ஒரே இடம்னா சாமி பஸ் தான் வரணுங்க. இங்கே வந்தால் உங்களுக்கு பார்க்குறதுக்காக நிறைய மாடல் இருக்குது. நீங்கள் வாங்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் லேட்டஸ்ட் பிராண்டட் மொபைல் எல்லாமே இருக்குங்க. சாம்சங்கு, பேனாசோனிக்கு, நோக்கியா அப்படின்னு நிறைய மாடல் இருக்குது. உடனே வாங்கினா நீங்கள் கிளம்பி வரக்கூடிய ஒரே இடம் எல்லா மாடலும் இருக்குது. உடனே கிளம்பி வந்துடுங்க. இப்போது நிகழ்ச்சிக்கு போவோம். ஐயா உங்கள் பேர் ஐயா? தமிழரசன். தமிழரசன் எப்படி வந்துருக்காருப்பா? தமிழரசன் தமிழுக்காக வந்திருக்காரு. இப்போ கேட்க போகிற கேள்விக்கெல்லாம் எப்படி டான்னு பதில் சொல்லிடுவீங்களா? சொல்லுவோம்பா, அதுக்கு தானே வந்திருக்கோம். என்ன வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க? சென்னையில் ஒர்க் பண்ணுறேன். சென்னையில் ஒர்க் பண்ணுறீங்களா? சென்னையில் பெரிய இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காப்புல. அந்த பெரிய இடம் எந்த இடங்க? டைசல் பயோ பார்க். எப்படி? டைசல் பயோ பார்க். கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க, சரியா கேட்கலைங்க. டைசல் பயோ பார்க். கைசல் பயோ பார்க்குங்களா? இங்கே என்ன பண்ணுறீங்க இந்த இடத்துல? எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ். எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸுங்களா? எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ் அங்கே மொத்தமே மெட்ராஸுக்கே நீங்கள் தான் பண்ணுறீங்களோ? ஆமாம். ஆமாவா? மெட்ராஸுக்கே இவர் தான் பண்ணுறாராம் கேட்டுக்க அப்படின்னு. இப்போது ஒரு வளமான இந்தியா அமையணும்னா நம்மளுடைய பணி என்ன இருக்கணும்? நம்மளோட முறைனா நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம எல்லாமே கரெக்டாக இருக்கணும். தனிப்பட்ட முறையில் ஒரு தனி மனிதன் ஒழுக்கம் தான் நாட்டுடைய ஒழுக்கம் அப்படின்றத சுருக்கமாக சொல்கிறாப்புல. அப்படி தானே? ஆமாம். எப்படிலாம் ஒழுக்கமாக இருக்கணும்? எப்படின்னா இப்போது ரேஷன் கடை போனால் கியூவில் தான் நிற்கணும், கியூவில் தான் நிற்கணும். அதுக்கப்புறம் எல்லாமே இந்த யாராருக்கு எது கிடைக்கணுமோ அது தகுந்த மாதிரி நேராக போகணுமா. ரேஷன் கார்டில் நம்மளுக்கு தெரிஞ்சவர் தான் இருக்கிறாரு, நம்ம கொஞ்சம் வாய்ஸ் பார்த்தி அப்படின்னா லொடுக்கணும் உள்ளே போய் வாங்கிட்டு வரக்கூடாது. இவ்வளோ நேரமாக அரை மணி நேரமாக ஒரு மணி நேரமாக க்யூவில் நிற்கிறாங்கல்ல, அவங்களும் மனுஷன் தானே. அது மாதிரி சில பேர் வந்து பார்த்தா ஒழுக்கமாக இருந்துட்டாங்கன்னா எந்த இடத்துல சண்டை சச்சரவு இல்லாமல் அழகாக வளமாக போயிட்டே இருக்கலாம். சில இடத்துல கோயிலில் தரிசனம் பார்க்க போகிறோன்னா 100 ரூபா கொடுத்துனா உடனே உள்ளே விட்டுறாங்க. அதுவே பெரிய கம்ப்ளைண்ட்டாக இருந்துகிட்டே தான் இருக்குது. அதுபோல் இல்லாமல் எல்லாரும் சமமாக பார்த்தோம்னா எந்த பிரச்சனையும் வராது. அதுதானே இப்போ சொல்ல வரீங்க? ஆமாங்க, கரெக்டாக தான் சொல்கிறாப்புல, அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு. இப்போது உங்களுடைய எதிர்கால லட்சியமாக என்ன வச்சுருக்கீங்க?
அது சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. என்ன இப்படி சொல்லிவிட்டீங்க? அப்படியே வர வாக்கில் அப்படியே போயினே இருக்க வேண்டியது தான். அவ்வளோதான். நாங்கள்லாம் எதிர்கால லட்சியத்தெல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வச்சு தான் இருந்தோம். அப்படி தானே? எப்படி? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இது லட்சியன்றது ஒன்று வச்சு தான் இருந்தீங்க. இன்னும் சின்ன வயசுல வச்சு தான் இருந்தோம். பெருசா லட்சியமா ஐயோ அந்த பக்கம் போகக்கூடாது. காலம் எப்படி காத்தடிக்குதோ எப்படி லட்சியம் முக்கியம் இல்லை, இப்போ லட்சம் தான் முக்கியம். லட்சியம் முக்கியம் இல்லை, துட்டு சம்பாதிக்கணும். டப்பு இருந்தா போதும், நம்ம பாட்டு வாழ்க்கை ஓட்டு போகலாம். அதுவே பெரிய லட்சியமா தான் நீ வாழ்க்கை எல்லாரும் ஓட்டிட்டு இருக்கோம். கரெக்டு தான் இல்லை? ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ நீ என்ன மொபைல் பயன்படுத்துறீங்க? சாம்சங்ல என்னென்ன இருக்கு? என்னென்ன எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. மிக்சி, கிரைண்டரு, பெட்டு, ஃபேனு எல்லாமே அதில் இருக்கு. ஏசிலாம் கூட இருக்குல்ல? இந்த மாதிரி ஒரு போனை நான் பார்க்கவே இல்லையே. பரவாயில்ல, நான் தான் ஒரு தோறாமா இதுதானா ஏன்பா அதெல்லாம் இல்லைப்பா இதுதான் இருக்கும் சொல்லுவான்ப்பா. தாவிரி ஏசியை கூட சேர்த்துட்டாப்ல. ஏசி இருந்தால் நல்லா தான் இருக்கும். பேக்கெட்லேயே இருந்தால் குழுன்னு இருக்கும். என்ன பண்ணுறது? இந்த ஃபோன் வந்து நீங்கள் சாம்சங் வாங்குறதுக்கு என்ன காரணம்? சாம்சங் வந்து பேட்டரி கொஞ்சம் நல்லா நிற்கும். அது இல்லாமல் கம்பெனி பிராண்டட் சொல்லிட்டு யூஸ் பண்ணுறோம். கம்பெனி பிராண்டட் நம்பிக்கை தான். ஆனால் அந்த நம்பிக்கை வந்து வீண் போகல இல்லையா? யாரும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நிறைய பேர் யூஸ் பண்ணுறது நம்மளும் யூஸ் பண்ண முடியும். ரொம்ப நேரம் பயன்படுத்துகிறோம். மற்ற மொபைல்லாம் வாங்கினோம்னாக்கா ஃபோன் வந்து காதில் வச்சு பேசணும், சூடு ஏற ஆரம்பிக்கும். சாம்சங் போல் வந்து கம்பெனி மொபைலில் ஒன்றா சூடெல்லாம் ஏற ஆரம்பிக்காது. அதுக்கு அடுத்தபடி டவர் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒரே ஒரு சிங்கிள் பாயிண்ட் டவர் இருந்ததுனால உங்களுக்கு வந்து பார்த்தா வாய்ஸ் தெளிவாக கேட்கக்கூடியது வந்து பார்த்தா பிராண்டட் மொபைலில் இருக்கும். இதே வந்து பார்த்தா பிராண்டட் இல்லாமல் நீங்கள் வந்து சைனா மொபைல்லாம் வாங்கினீங்க அப்படின்னாக்கா ஒரு டவர் இருந்ததுனால ஒன்றுமே கேட்காது, ஒரு கரகரான்னு வரும். இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நிறைய இருக்குது. நல்ல விஷயம் தான். பிராண்டட் மொபைல் வாங்குறது வந்து உங்களுக்கு எக்காரணம் ஒன்று எல்லாமே சேஃப் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறோம். இந்த கேள்விக்கு நீங்கள் சரியான பதில் சொல்லிட்டீங்கன்னா வாலஜாஸ்டி சாய் மொபைல்ஸ் வாங்க அழகிய ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு கிஃப்டாக காத்துருது. என்ன கேள்வி அப்படின்னா, விவசாயம் முதலில் செய்த நாடு எது? சீனாவா? எப்படி சீனா தான் அப்படின்றது முடிவு பண்ணீங்க? இல்லை, நான் படிச்சிருக்கீங்களா? அந்த புத்தகத்தை இன்னும் வச்சிருக்கீங்களா? இல்லை அந்த புத்தகத்தை யாரா இருந்தாலும் படிக்காதீங்க. அதுல தப்பா போட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த புத்தகத்தை அது தப்பு. அந்த புத்தகத்தை முதல்ல இது போய் தலையை சுத்தி எங்க குளத்துல போட்டு வந்துருங்க. சரிங்களா? அண்ணா உன் பேர் என்ன? தமிழரசன். ஏற்கனவே ஒரு தமிழரசர், ரெண்டாவது ஒரு தமிழரசர். நம்மளுக்கு தமிழ் அரசனா வந்து குவிறாங்களே. அண்ணா என்னென்ன பண்றீங்க? கூலி வேலை செய்றீங்களா? கூலி வேலை அப்படின்றது வந்து பார்த்தா நீங்கள் முதலாளி ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களாண்ணே? இல்லை. முயற்சி பண்ணிருக்கீங்களா அதுக்காக? இல்லை. ஏதாவது வாய்ப்பு கிடைச்சிருக்கா? இல்லை. ஏற்கனவே இருக்கிற முதலாளியாக வராங்களா, இல்லை தொழிலாளியாக இருந்துட்டு முதலாளியாக மாறுறாங்களாண்ணே? எல்லாமே தொழிலாளியாக தான் இருக்கிறோம். எல்லாம் கூலியாக இருந்து தாயா முதலாளியாக மாறிடுவேன். நேராக முதலாளியாக வர முடியும்னாக்கா யாராவது தாத்தா பாட்டம் பூட்டேன் யாராவது செஞ்சு வச்சுட்டாங்கன்னா முதலாளியாக இருக்கலாம், வேலைக்கு போவாமல். நம்மள மாதிரி ஒரு சராசரி ஆள் அப்படின்னாக்கா நம்ம கூலியாக இருந்து தான் ஒரு முதலாளியாக மாற முடியும் அப்படின்றது தான் சொல்ல முடியும். அண்ணே, உங்களுக்கு வந்து இந்த மரங்களை பற்றிலாம் தெரியுமா அண்ணே? தெரியுங்களா? இந்த மரங்களில் எதெல்லாம் காஸ்ட்லியான மரம், எதெல்லாம் விலை கம்மியான மரம் அண்ணே? மரங்களாமா? இப்போ நம்ம இதுவில் இருக்கிறது இந்த ஏரியாவில் இருக்குது. நம்ம ஏரியாவில் புளிய மரம் தான் அதிகமாக இருக்குது. இது விலை ஜாஸ்தியான மரம், விலை குறைவான மரம் மாட்டேன். புளிய மரம் விலை ஜாஸ்தி, விலை அதிகம் தான். புளிய மரம் விலை அதிகமான மரம் தான். ஆனால் இந்த செம்மரம், இந்த சந்தனக்கட்டை, தேக்கு அதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அதை பற்றிலாம் கேட்டு தான் வம்புல மாட்டி விட்டு போறீங்க. அதெல்லாம் கேட்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச புளிய மரம் போனோம்னா புளிய மரம் 4 வாங்கி சாப்பிட்டு நாங்கள் பாட்டு போயிட்டே இருப்போமே தவிர மற்றபடி செம்மரம் இந்த மரத்தில் பற்றிலாம் என்கிட்ட கேட்காதீங்க. முதலுக்கே மோசமாக போயிடும். அந்த மாதிரி மரத்துக்கெல்லாம் ஆசைப்படாதீங்க, அது உங்களுக்கு நல்லது இல்லை அப்படின்ட்டு. அண்ணே, ஒரு நல்ல குடிமகன் அப்படின்னா எப்படி இருப்பானே? நல்ல குடிமகனா கடுமையாக உழைக்கணும். கடுமையாக உழைச்சி குடும்பத்துக்கு போடணும். கடுமையாக உழைச்சி குடும்பத்தை காப்பாற்றினா அவனே ஒரு நல்ல குடிமகன் தானேயா. சும்மா ஊரம்புக்கெல்லாம் போகாதீங்க. நம்ம வேலை விட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருங்க. வேலை நம்ம தேடணும். அவ்வளோதான். வேலை நம்ம தேடிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதை விட்டு ஊரம்புக்கெல்லாம் சும்மா ஒம்புக்கு அதெல்லாம் இங்கே பண்ணாதீங்க. நீங்கள் பாட்டு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்க. இதே வந்து ஒரு நல்ல குடிமகனுக்கு ஒரு அர்த்தம் தான். அப்படி தானே அண்ணே? ஒரு அண்டை நாடு நம்ம மேலே படம் எடுத்து வருதுண்ணே, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எல்லாம் நம்ம தேச மக்கள் மொத்த பேரும் போயிட்டு ஃபைட் பண்ணணும். அவ்வளோதான். எல்லாரும் ஒன்றா ரெடியாக இருங்க. தேச மக்களே, அண்டை நாடு நம்ம மீது படை எடுத்து வந்தால் எல்லாரும் போய் ஃபைட் பண்ணணும். அப்படி தானே? தமிழ் சார் எப்படி எல்லாத்தையும் புட்டு நம்ம ட்ரை பண்ணலாம் கூட நம்ம போகணும். அந்த நேரத்தில் ஜாதி மதம் அரசியல் எல்லாத்தையும் அப்பார் விட்டு எல்லாரும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேசத்தை நம்ம தான் காப்பாற்றணும். நம்ம தாய்நாட்டை நம்ம காப்பாற்ற விட நம்ம கடமையா. எல்லாரும் கிளம்பி போய் காப்பாற்றுவோம். அது வரையிலும் எல்லாரும் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்க, வேணுன்றப்போ எல்லாரும் கூப்பிடுவாங்க. அப்படிதானே? கரெக்டு. ஆனால் இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி என்ன, இந்த கேள்விக்கு நீங்கள் சரியான பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா
வாலாஜாசி சாய் மொபைல்ஸ் வழங்கும் அழகிய ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு கிஃப்டாக காத்திருக்கு. ஓகே. என்ன கேள்வி அப்படின்னா, விவசாயம் முதலில் செய்த நாடு எது? தமிழ்நாடு. தமிழ்நாடு. அண்ணா எப்படி வர எப்படி தமிழ்நாடு அப்படின்றது சொன்னீங்க? தமிழ்நாடு வந்து ஒரு காலத்தில் அண்டைய காலத்தில் வந்து மன்னர் ஆட்சியில் நல்ல செழிப்பாக இருந்தது. அந்த காலத்தில் வந்து செழிப்பாக இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அழிஞ்சிட்டே வருது. அழிஞ்சே போச்சுட்டாரு ஒரே வழியா அப்படின்னு. தமிழக அரசு அண்ணா எப்படியாவது ஹெட்ஃபோனை வாங்குவாருன்னு பார்த்தோம். அண்ணன் வாங்கலை.